குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நேற்று தொடர்ச்சி படிக்க போகிறேன். கர்மயோகின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு. 5th, ஒரு குறிப்பிட்ட செயலை பூர சமர்ப்பணத்திற்கு எடுத்துக்கொள்ளுதல். கான்சக்ரேஷன் ஆஃப் அ கம்ப்ளீட் ஆக்ட் அண்ட் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் த டைப். சமர்ப்பணத்தை வாழ்க்கையில் எல்லா செயல்களிலும் கைக்கொள்ளுதல் யோகத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். சாதகர் இல்லை, அன்பர் என்பதால் நான் சொல்லும் முறையின் பூரண புனித யோகத்தை சார்ந்தெனினும் அளவை அன்பரின் சந்தர்ப்பங்களை பொறுத்து குறைத்து சாதாரண பக்தனுக்கும் சாத்தியக்கும்படி செய்ய முயல்கின்றேன். ஆனால் ஏதாவது ஒரு வகையான காரியத்தை மட்டும் குறிப்பிட்டு அதன் எல்லைக்குள் சமர்ப்பணத்தை பூரணமாக கடைபிடிப்பது என்ற முறை இது. நம் வாழ்வு செயல்களால் நிரம்பியது. செயல்கள் பலதரப்பட்டவை. அளவு கருதியும் வகை கருதியும் செயல்பாடுகள் வேறுபடுகின்றன. உதாரணமாக, நம் செயல்களை வீடு, ஆஃபீஸ், மற்ற இடங்கள் என்று பிரிக்கலாம். பணம் சம்பந்தப்பட்டவை, மனிதர் சம்பந்தப்பட்டவை, விசேஷங்களை ஒட்டியவை என பிரிக்கலாம். குளிப்பது, சாப்பிடுவது, தூங்குவது, படிப்பது, குடும்ப நிர்வாகம், ஆஃபீஸ் கடமை, கடன் கொடுப்பது, வாங்குவது, கடைக்கு சென்று சாமான் வாங்குவது, கடிதம் எழுதுவது போன்ற சுமார் 100-200 செயல்களை கொண்டது நம் வாழ்வு. அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுப்போம். உதாரணமாக, பஸ்ஸில் பயணம் செய்வதை எடுத்துக்கொள்வோம். அது சம்பந்தப்பட்ட எல்லா 1 எண்ணங்களையும், 2 உணர்ச்சிகளையும், 3 செயல்களையும் சமர்ப்பணத்திற்கு பூரணமாக 100% உட்படுத்துவோம். செயல் சமர்ப்பணத்தால் நிரம்பியவுடன் சேச்சுரேட்டட் அன்னையின் அருட்பிரவாகம் அதில் தெரியும். அதிசயத்தக்க முறையில் தெரியும். இந்த யோக பலனை பார்த்த பின் நமக்கு எந்த ஒரு செயலிலும் சமர்ப்பணத்தால் பூர்ண அருள் பெறும் திறன் ஏற்பட்டு விடுகிறது.